வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். அண்ணா பெயரை சொல்லி கோடி கோடியாக சம்பாதித்தவர்கள் வாக்கு கேட்டு வருகிறார்கள், மக்கள் ஏமாந்து விடக்கூடாது என்று கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் மாநிலம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். திருச்சி தென்னூரில் இன்று அலைக்கடலென திரண்டிருந்த மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் பிரச்சாரம் மேற்கொண்ட கேப்டன் விஜயகாந்த் கடந்த 30 ஆண்டுகளில் திருச்சி மாநகரம் எவ்வித வளர்ச்சியும் அடையாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். தங்கள் ஆட்சிதான் பொற்கால ஆட்சி என்று இரு கட்சிகளும் கூறி வருவதற்கு கண்டனம் தெரிவித்த கேப்டன், மக்கள் எவ்வித வசதியும் இல்லாமல் இருப்பதுதான் பொற்கால ஆட்சியா என்று கேள்வி எழுப்பினார். இவங்க 2 பேரும் சொல்றாங்க, 2 கட்சி நாங்க வந்தா பொற்காலம் பொற்காலம். எதியா பொற்காலம்? மக்கள் சாகிறதா பொற்காலம்? ஆளாளுக்கு போட்டிக்கு நினைக்கிறாங்க பொற்காலம் பொற்காலம். எது பொற்காலம்? பொற்காலங்கிறதுல என் மக்களை தங்க தட்டுல வச்சு தாளாட்டுறதான் பொற்காலம். விஜயகாந்த் எதுக்காக வரப்போற? விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருக்க அந்த மக்கள் அண்ணாந்தது பாக்குறாங்க, ஏதாவது பண்றா என்ன? இங்க வளர்ச்சியை விட கொள்ளை, வளர்ச்சி கம்மி. திருச்சியை பத்தி வளர்ச்சி கம்மி, ஆனா ஊழல் அதிகம், கொள்ளையடிச்சிட்டு போனது அதிக மக்கள் இந்த நாட்டில். மேலும் தப்பு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மக்கள் தைரியமாக தட்டி கேட்டால்தான் பயம் வரும் என்று வலியுறுத்திய கேப்டன் விஜயகாந்த், திருச்சி மாநகரில் போட்டியிடும் தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தால் அனைத்து வளர்ச்சி திட்டங்களும் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். ஊழல் 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 மக்கள் நீங்கள் திருந்தணும். நீங்க திருந்தாலும் சரி, என்ன எவனை கெடுக்கட்டு போறான்? இந்த 2 கட்சி மாறி மாறி வந்து பொற்கால ஆட்சின்னு சொல்றதுனால நம்ம ஓட்டு போடுறோம் பாருங்க. அதனால வர தெனாவட்டு தான். அந்த தெனாவட்டை நீங்க குறைக்கணும்னா மாத்தி போடுங்க. ஒரு தடவை தான் சொல்லுகிறேன், ஒரு தடவை நீங்க மாத்தி போடுங்க. நான் ரெகுலரா கேட்கல, 5 வருஷம் சரியில்லைன்னா கேளுங்க, நான் ஓட்டு போட மாட்டேன். போயா விஜயகாந்த் போயா, நீ கேட்டாதான் மக்கள். நீங்க எதிர்த்து கேள்வி கேட்கல, என் படம் மாதிரி நானே ராஜா நானே மந்திரி தான், ஒன்னும் செய்ய முடியாது. ஆக நீங்க கேள்வி கேளுங்க தான், கேள்வி கேளுங்க மக்களை. இதைத் தொடர்ந்து காட்டூரில் திரண்டிருந்த மக்கள் மத்தியில் கேப்டன் விஜயகாந்த் மேயர் வேட்பாளர் சித்ராவை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். ஏமாற்றி உறவுமுறை பேசி ஓட்டு கேட்டு வருபவர்களிடம் ஏமாந்து விடக்கூடாது என்று கூறினார். உண்மைக்காக உழைத்த அண்ணா பெயரை சொல்லி ஏமாற்றி வரும் சில அரசியல்வாதிகள் இன்று கோடி கோடியாக சொத்து குவித்திருப்பதாக குறிப்பிட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஆனா அண்ணாவின் பெயரை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தங்களும். அது முக்கியம் கிடையாது. அண்ணா என்ன பண்ணார்? அண்ணாவை பத்தி ஒரு பாட்டே இருக்கு. நாட்டுக்காக உழைத்திடவே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுதும் கண்ணாயிருந்தார், ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை கொடு. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி அண்ணாவை பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அவங்கெல்லாம் எவ்வளவு கோடி கோடியா பணத்தை வச்சு எப்படி இப்படி இருக்காங்க நீங்களே பாருங்க மக்களே. சுகாதார பிரச்சனை, பேருந்து நிலைய பிரச்சனை, இடுகாட்டுக்கு போக வழி இல்லாத நிலை மற்றும் போக்குவரத்து நெரிசல் என்று தமிழகம் முழுவதும் மிகவும் மோசமான நகரமாக உள்ளது என்றும் கேப்டன் தெரிவித்தார். தேமுதிக வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளுக்கு ஓட்டு மூலம் வேட்டு வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இன்னைக்கு பிரச்சனை என்ன? சுகாதார பிரச்சனை. எங்க பார்த்தாலும் குப்பை கூலங்கள் இருக்கு. சும்மா இல்லாம கலைஞர் வந்தாரு டக்குன்னு சேர்மன் அந்த நகராட்சின்னு, எங்க பாருங்க குப்பை. பஸ் ஸ்டாண்டு பேப்பர்ல பார்த்தேன், இந்த பஸ் ஸ்டாண்டு என்னமோ சொல்றாங்க பெரிய பஸ் ஸ்டாண்டு. ஒரு பஸ் ஸ்டாண்டு வெளியே வர முடியல, ஒரு பஸ் வெளியே வர முடியல, உள்ள போக முடியல. நெருக்கி கீன்னு அங்கிட்டு போனாலும் நல்ல காது பஞ்சர் ஆகி போகுது. இவங்க 2 பேரும் பீங்கிறேன் இப்ப அடிக்கிற ஹாரனு காது பஞ்சர் ஆகுது. என்னையா என்ன பண்ணுச்சு? அடிக்கிற காதுக்கு பஞ்சர் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நகராட்சி இருக்கு மக்கள். யார் ஊழல் பண்றா அதிகமாக அவங்களுடைய ஆணிவேர் என்னன்னு போடுகிற மக்கள். அதே மாதிரி நீங்க அந்த ஆணிவேர் யாருன்னு சொல்ல முடியல. தேர்தல் நேரத்தில் ஓட்டுங்கிறதா நீங்க அவங்களுக்கு போடுற வேட்டு. அந்த தேர்தல் நேரத்தில் நீங்க சொல்ல, நீங்க குத்துங்க மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருந்தீங்களே, இப்ப அப்படி நகட்டி முரசுக்கு கொட்டு முரசுக்கு கீழே இருக்கு அறுவாட்சி நட்சத்திரம் ஓட்டு போற 2 பேரும் சேர்ந்து நல்லா ஆட்சி பண்ணுது. கேப்டன் விஜயகாந்த் வருகையை முன்னிட்டு திருச்சியில் மக்கள் அலைக்கடலென திரண்டு நின்று வரவேற்றனர். சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துவோம், மின்வெட்டை தவிர்ப்போம் என்று கூறி ஆட்சி கட்டிலில் அமர்ந்த அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக உள்ளது என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார்.
நீலகிரி மாவட்டம் ஊட்டி நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கவிதா மற்றும் கவுன்சிலர் வேட்பாளர்களை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று பிரச்சாரம் செய்தார். அப்போது நீலகிரி மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக நிலவி வரும் குடிநீர் பஞ்சத்தை தீர்ப்பதற்கு இரு கட்சிகளும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஊட்டியை தமிழகத்தின் முதல் சுற்றுலா தலமாக மாற்ற தேமுதிகவின் இளைஞர்களுக்கு புதிய ரத்தங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்குமாறு வாக்காளர்களிடம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார். உதகை இன்னைக்கு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் பல ஆண்டுகளாக வந்திருக்கோம் உதகைக்கு. அதே முறையில தான் இருக்கு. எந்த டெவலப்மெண்ட்டும் இல்ல. கட்டடங்கள் தான் கூடி இருக்கே ஒழிய மற்ற எந்த ஃபெசிலிட்டிஸும் இங்க அதிகமா கிடையாது. பிரிட்டிஷ் காலத்துல உருவாக்குன அந்த சாலைகளும், பிரிட்டிஷ் காலத்துல உருவாக்குன ரயில்வே அமைப்புகளும், பிரிட்டிஷ் காலத்துல உருவாக்குன நிலைதான் இன்னைக்கும் இருக்கே ஒழிய சுதந்திரம் வாங்கி நாம் 60 ஆண்டுகளை கழித்தும் எந்தவித முன்னேற்றத்திலும் இன்னும் உதகையில நாம காண முடியவில்லை என்பதை மக்களாகிய நீங்கள் உணர வேண்டும். மக்களின் எந்த ஒரு பிரச்சனைக்கும் முதலில் குரல் கொடுக்கும் கேப்டனின் வேட்பாளர்களுக்கு ஒருமுறை வாக்களிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சட்டம் ஒழுங்கை சீர் செய்வோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அதிமுக அரசில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமடைந்துள்ளது என்றும் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை சம்பவங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மின்வெட்டு இல்லாத மாநிலமாக மாற்றப்படும் என்று அதிமுக அளித்த உறுதி என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் முன்பை விட தற்போது தமிழ்நாடு இருளில் மூழ்கியிருப்பதாக குறிப்பிட்டார். இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கூட்டணியை வச்சு முதல்வராக வந்தவர்கள் அவர்கள் தான். இன்னைக்கு அவர்களை பதவியில் ஏற்ற வேண்டும் என்பதற்காக தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து அவங்க கூட்டணியில இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஆனா இப்ப அவங்க கூட்டணியில நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கிடையாது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஏன்றது இப்பதான் நாம் சொன்ன தன்மானம் மிக்கவர்கள் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அழையா விருந்தாளியாக யார் வீட்டுக்கும் செல்லவும் மாட்டார்கள். தன்மானத்தோடு தான் நிச்சயம் இருப்பார்கள். அந்த தன்மானத்தோடு ஏற்பட்ட இந்த கூட்டணி லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு கூட்டணியாக இது இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களும் நிச்சயமாக ஏழை பங்காளிகள், லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள். எனவே இது மக்கள் விரும்பும் கூட்டணியாக அமைஞ்சிருக்கு. மின்வெட்டு பிரச்சனை முன்ன இருந்ததை விட மிக அதிகமாகவே இருக்கு. அதான் உண்மை. ஏன்னா முன்ன இருந்தது இந்த டைம்குள்ளதான் இந்த டைம் டு டைம் கரண்ட் கட் அப்படின்றது அறிவிச்சிருந்தாங்க. பட் இப்போ அறிவிப்பதே கிடையாது. எனி டைம் கரண்ட் கட் ஆகுது, எனி டைம் வருது. அந்த மாதிரி ஒரு முறையே இல்லாத ஒரு மின்வெட்டு பிரச்சனை அதிகமா இருக்கு. இவங்க மின்வெட்டை தீர்க்கிறேன்னு தான் சொன்னாங்க. ஆமா, மின்வெட்டை தீர்க்கிறேன் என்று தான் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனா இருந்ததை விட மிகவும் மோசமான நிலைமை. இந்த தேர்தலில் கூட்டணி இல்லாமல் போட்டியிடுவது அதிமுகவுக்கு தான் இழப்பே தவிர தேமுதிகவுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தோடு இல்லாததுனால இழப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்துக்கு தானே தவிர நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கிடையாது. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பிரயாணம் போறோம். தேர்தல் களத்தில் அதிகமாக பங்கேற்றிருக்கும் ஒரே கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். ஏனென்றால் இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களை கொண்டிருக்கும் ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் என்பதனால எல்லா பகுதிகளிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இளைஞர்கள் சுறுசுறுப்பாக தேர்தல் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அதனால வருத்தப்பட வேண்டியது அவர்கள் தானே ஒழிய தேசிய முற்போக்கு திராவிட. ஊழல், கருப்பு பணம், அதிகரித்து வரும் பணவீக்கம் ஆகியவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி பீகார் மாநிலத்தில் இன்று தனது ரத யாத்திரையை தொடங்கினார். லஞ்சம், ஊழலை எதிர்த்தும் அரசியலில் நேர்மை ஆகியவற்றை வலியுறுத்தியும் நாடு முழுவதும் ரத யாத்திரை சென்று பிரச்சாரம் செய்யப்போவதாக பாரதிய ஜனதா தலைவர் எல்.கே. அத்வானி அறிவித்திருந்தார். இதன் தொடக்க விழா பீகார் மாநிலத்தில் மறைந்த சோசியலிஸ்ட் தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயண் பிறந்த ஊரான சிதப்தியாராவில் இன்று நடந்தது. அத்வானியின் ரத யாத்திரையை முதலமைச்சர் நிதிஷ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதையடுத்து அத்வானி அனைத்து வசதிகளுடன் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பேருந்தில் ரத யாத்திரையை தொடங்கினார். அவரது யாத்திரையின் முன்னும் பின்னும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. हिंदुस्तान में इस समय आत्मविश्वास नहीं है. केंद्रीय सरकार ने जिस प्रकार का नेतृत्व प्रदान किया है भारत को, खास करके पिछले 2 सालों में 3 सालों में 2008 तक एक स्थिति थी. वो 2008 तक की स्थिति बहुत अच्छी नहीं थी,
लेकिन इतनी बुरी नहीं थी जितनी 2008 के बाद की स्थिति रही है। ये पिछले 2 साल 3 साल ऐसे बीते हैं कि आम नागरिक जगह जगह पर कहता है क्या यही सरकार चलती रहेगी? इसी प्रकार के घोटाले रोज आते रहेंगे कि एक दिन एक घोटाला, दूसरे दिन दूसरा घोटाला। தொடக்க விழாவில் பாரதிய ஜனதா தலைவர்கள் சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி, ரவிசங்கர் பிரசாத், அனந்தகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவர் நாடு முழுவதும் 6 கட்டங்களாக மொத்தம் 38 நாட்கள் ரத யாத்திரை செல்கிறார். தினமும் காலை 10 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை ரத யாத்திரை மேற்கொள்கிறார். மொத்தம் 7600 கிலோமீட்டர் தூரம் யாத்திரை செல்கிறது. 23 மாநிலங்களில் 100 மாவட்டங்கள் வழியாக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இது பற்றி கருத்து தெரிவித்த லல்லு பிரசாத் யாதவ், இந்த யாத்திரை ஒரு விளம்பரம்தான் என்றும் RSS பாஜக கொள்கைகளுக்கு எதிரான ஜெயபிரகாஷ் நாராயண் பிறந்த மண்ணில் இருந்து யாத்திரை மேற்கொள்வதன் மூலம் அத்வானி ஜெயபிரகாஷ் பிறந்த மண்ணை அவமதித்து விட்டார் என்றும் கண்டனம் தெரிவித்தார். குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி இந்த யாத்திரை இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அரசு உதவி பெறும் பள்ளிகள் அதிக கல்வி கட்டணம் வசூலிப்பதாக வந்துள்ள புகார்கள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று கல்வி கட்டண நிர்ணய குழுவின் தலைவர் நீதிபதி சிங்காரவேலு அறிவித்துள்ளார். புதிதாக அங்கீகாரம் பெற்று இதுவரை கல்வி கட்டணம் நிர்ணயம் செய்யப்படாமல் உள்ள தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணம் நிர்ணயம் செய்வது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி சிங்காரவேலு நேற்று தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளிகளின் நிர்வாகத்தினருடன் சென்னையில் உள்ள கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார். இதேபோல இன்று தேனி, திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள தனியார் சுயநிதி பள்ளி நிர்வாகிகளுடன் நீதிபதி சிங்காரவேலு ஆலோசனை நடத்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு உதவி பெறும் பள்ளிகள் அதிக கல்வி கட்டணம் வசூலிப்பதாக வந்துள்ள புகார்கள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்தார். 1 முதல் 8 வகுப்புகள் எய்டட் ஸ்கூல் வச்சுட்டு மறுபடியும் செல்ஃப் ஃபைனான்சிங் பண்ணி அதிகமாக ஃபீஸ் வாங்குறாங்களோ அப்படிங்கிற சில புகார் வருது. அதனால் அந்த 5000 பள்ளிக்கூடத்தில் மறுபடியும் பார்த்து எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்களன்னு பார்த்து அதை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி அந்த ஒர்க்கை ஜனவரியிலேருந்து ஏப்ரல் உள்ள முடித்து இந்த அகாடமிக் இயர் கல்வியாண்டு முடியும் போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஃபீஸு ஃபிக்ஸ் ஆகிடும். இதனிடையே சென்னை திருவொற்றியூரை அடுத்த ரேவூரில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் அதிக கல்வி கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். நாங்கள் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம், எங்களுக்கு ஃபீஸ் குறைச்சு கொடுங்க, ரொம்ப அதிகமாக கூட நாங்கள் குறைக்க சொல்ல. இப்போ மக்களுக்கு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ரேட்டு எல்லாம் நியாயப்படி வாங்குற ஃபீஸையும் நாங்கள் கேட்கல. ஓரளவுக்கு எங்களால் கட்ட முடியாத அளவுக்கு ஃபீஸ் கொடுத்தா எங்களுக்கு போதும்.